மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற அஷ்டமி சப்பரம் வீதி உலா தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யுங்க. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு எடுத்து அளக்கின்ற படி அளக்கின்ற லீலை எடுத்துரைக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சப்பர திருவிழா. இந்த திருவிழா இன்று காலை துவங்கி இருக்கிறது. வழிநெடுக இந்த சப்பரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 12 மாதங்களும் தொடர்ந்து பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். இதில் பிரதான திருவிழா முக்கியமாக நடைபெறுவது மீனாட்சி திருக்கல்யாணம். அதே போன்று இந்த மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி தினமான இன்று இந்த சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் அதே போன்று சுந்தரேஸ்வரும் சிறிய சப்பரத்தில் இருந்து கிளம்பி வீதி உலா வருவது முக்கியமான ஒரு திருவிழா. இந்த திருவிழாவுடைய முக்கியமான லீலையினுடைய முக்கியமான விவரம், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பசி அளக்காமல் இருப்பதற்கு படி அளக்கின்ற திருவிழா. அதாவது இந்த தேரில் சப்பரத்தில் அரிசிகள் ஏற்றப்பட்டு வழிநெடுக அந்த செல்லக்கூடிய பாதை முழுவதுமாக அந்த அரிசிகள் கொடுக்கப்படும். அந்த தேரிலிருந்து சிதறுகின்ற அந்த அரிசியை அந்த சிறிய எறும்பு முதற்கொண்டு அனைத்து உயிரினங்களும் சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. இன்று காலை சுமார் 5:20 மணி அளவில் மதுரை கீழமாசி வீதி பகுதியில் இருக்கிற தேர்முட்டி பகுதியிலிருந்து இந்த தேர் துவங்கியது. ஒரு தேரில் மீனாட்சியும் மற்றொரு தேரில் சுந்தரேஸ்வர பிரியாவுடையும் வர இந்த தேரை பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றார்கள். மீனாட்சியினுடைய சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து செல்வது தனிச்சிறப்பு. இந்த தேர் மதுரை கீழ வெளி வீதி வழியாக சென்று தெற்கு மாசி வீதி மதுரை ரயில் நிலையம் வழியாக சுற்றி வந்து மீண்டும் இதே கீழமாசி பகுதியில் இருக்கின்ற தேர்முட்டி என்று சொல்லக்கூடிய தேர் நிறுத்தும் இடத்தில் வந்து நிற்கும். வழிநெடுக பக்தர்கள் நின்று தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதலான பாதுகாப்புகள் வசதிகள் செய்யப்பட்டு வழிநெடுக மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் எந்தவித அசம்பாவிதம் நடப்பாக இருப்பதற்கான கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.